சில குழந்தைங்க ஓடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே ஏதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே வந்து அவங்க வந்து படிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்டா என்ன சொல்லலாம்னா சுட்டி குழந்தைகள் அப்படின்றத சொல்லலாம். எல்லாருக்கும் இம்ப்ரெஸ் ஆகிற குழந்தைகள் தான் சுட்டி குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இவங்க ஆக்சுவலா என்னன்னா எல்லாத்துலயுமே ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, ஆர்ட், மியூசிக், டான்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பக்காவா வந்து இவங்க டேலண்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டா வந்து டெவலப் ஆகும். சோ இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே படிக்கிறவங்க தான் வந்து கைனெஸ்தெடிக் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல குழந்தைகள் இருப்பான். பட் பேரண்ட்ஸ் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னா, என்ன ஓடிட்டே இருக்கா, படிக்க மாட்டேங்கிறா, ரொம்ப வந்து சுட்டித்தனம் பண்றா, உட்காந்து படிக்க மாட்டேங்கிறா, எழுதி படிக்க மாட்டேங்கிறா, சொல்றதை கேட்க மாட்டேங்கிறா, இப்படி எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. பட் ப்ளீஸ் பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களை ஃப்ரீயா வந்து நீங்க விடுங்க. அவங்க கண்டிப்பா வந்து ஏதாவது பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டே அவங்க படிச்சாலுமே அவங்க படிக்கிறது இல்லாம அவங்க அழகா வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டே தான் இருக்கும். சோ வந்து நீங்க வரியே பண்ணாதீங்க. அவங்கதான் வந்து கைனெஸ்தெடிக் லேர்னர்ஸ் சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிறத விட பெஸ்டா டேலண்டடா வரக்கூடிய கிட்ஸ் தான் அந்த மாதிரி கிட்ஸ் தான். இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ரொம்பவே வந்து கடவுள்கிட்ட தேங்க் பண்ணுங்க, கிராட்டிடியூடா ஃபீல் பண்ணுங்க. சோ அவங்களை வந்து எதுவும் ஸ்டடி பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் டெக்னிக்ஸை நான் ஆல்ரெடி வந்து என்னோட வீடியோஸ்ல நான் போட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது கைனெஸ்தெடிக் லேர்னிங்ஸ். நான் ஆல்ரெடி வந்து விஷுவல் லேர்னிங், அப்புறம் வந்து ஆடிட்டரி லேர்னிங் இதை பத்தி எல்லாம் பேசியிருப்பேன். கண்டிப்பா அந்த வீடியோஸும் போய் பாருங்க. பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களை இந்த ஸ்டடி பேட்டர்ன் ஃபாலோ பண்ண, உட்காந்து படி, எழுதி படி, இல்லைனா வந்து கரெக்டா சின்சியரா உட்காந்து காலையில எழுந்திரிச்சு படி, இல்லை ஈவினிங் எழுந்திரிச்சு படி, நைட்ல உட்காந்து படி, இப்படிலாம் வந்து அவங்களுக்கு ஒரு பிளான் டைம் டேபிள்லாம் போட்டு கொடுக்காதீங்க. ஒரு குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு டைமிங்ஸ்ல வந்து அவங்க பிரெயின் வந்து பர்ஃபெக்டா வேலை செய்யும். சில பேர் நைட் ஸ்டடிஸ் சொல்லுவாங்க, சில பேர் மார்னிங் ஸ்டடிஸ் சொல்லுவாங்க. உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்க, எந்த நேரத்துல அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா பர்ஃபெக்டா அவங்க கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த நேரத்துல அவங்கள படிக்க வைங்க. அப்பனா அவங்க அகாடமிக்ஸ்ல அழகா வந்து ஷைன் ஆவாங்க. இது மாதிரி நிறைய டிப்ஸுக்கு என்னுடைய சேனல் ஒலிம்பியாட் சக்சஸ் ஹப் யூடியூப் சேனல் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யுவர் சப்போர்ட்.